வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி. விஜயன். செய்திகள் தொடர்கிறது. முதலியார்பேட்டை தொகுதி தொலுக்காத்தம்மன் நகரில் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொலுக்காத்தம்மன் நகரில் விடுபட்ட பகுதியில் உள்ள எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு ரூபாய் 80,41,484 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்ட உள்ள நிலையில் அப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், வேளாண் இயக்குனர் சிவகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகள் தொடர்கிறது. 3 ஆண்டுகளாக அனிபால் கன்னடி எம்எல்ஏ முயற்சியால் ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு திட்டம் முன்னேற்றம். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வேதவல்லி நகர் முஸ்லிம் கல்லறை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக அனிபால் கன்னடி எம்எல்ஏ முயற்சியால் உறுதியான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலயத்திற்கு பழுதான நிலையில் எடுத்துரைத்து கட்டுமான பணிக்கான நிதி உதவியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி அவர்களிடம் கோரினர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கருதப்படும் இந்த ஆலயம் உரிய பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்ய அடுத்த நாளே ஆலயத்திற்கு சென்று 50,000 நன்கொடை வழங்கினார். இது பொதுமக்களின் மகிழ்ச்சியை நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேதாஜி நகர் 2 பகுதிக்கு உட்பட்ட முஸ்லிம் கல்லறை வீதியில் உள்ள இந்த ஆலயத்திற்கான கட்டுமான நிதிக்காக இந்து அறநிலைத்துறையில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கையுடன் பொதுமக்கள் திரு அனிபால் கன்னடியை மீண்டும் சந்தித்தனர். அவரும் இதனை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அதன் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். இதன் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை வழியாக மொத்தமாக ரூபாய் 3,50,000 மானிய தொகையை முதல் தவணையாக ரூபாய் 1,75,000 பெற்றுத்தரப்பட்டது. மீதமுள்ள 2வது தவணையும் பெற பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை இன்று ஜூலை 1, 2025 நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி அவர்கள் அறநிலைத்துறை ஆணையரை சிவசங்கரன் மற்றும் மேற்பார்வையாளர் தயாபுரியை சந்தித்து கோயில் பஞ்சாயத்து தலைவர், கழக சகோதரர்கள் மற்றும் ஊர் தலைவர்கள் உடன் இருந்து வர 2வது தவணை பெற நடவடிக்கை எடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று ஆணையர் விரைந்து மீதமுள்ள ரூபாய் 1,75,000 காசோலை வழங்குவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கிளை செயலாளர் ராஜசேகர், ஊர் தலைவர்கள் ரங்கநாதன் மற்றும் செந்தாமரை ஆகியோருடன் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் உள்ளது. மேலும் வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி நேற்று மாலை விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் நடத்தினர். அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்பட்டது. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் பதவி ஏற்றுக்கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவி ஏற்றுக்கொண்டார். புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாஜக தலைவருமான செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து
தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி உப்பளத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள SK கிராண்ட் பேலஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளத்தில் அதிநவீன வசதி மற்றும் குழு வசதிகளுடன் SK கிராண்ட் பேலஸ் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிவா தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் உரிமையாளர் VCC நாகராஜன், அதிமுக மாநில துணைத் தலைவர் குமுதன் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிவாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் SK கிராண்ட் பேலஸ் ஹோம் செட்டோவாக செயல்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் TV.